விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். விருச்சகத்தில் பிறப்பதே ஒரு வரம். அட போங்கப்பா, விருச்சகத்தில் ஏண்டா பிறந்தோம், இந்த பிறவியே வேண்டாம் என்று பலரும் சலித்து கொண்டு மனம் நொந்து கொண்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ ஒரு பொக்கிஷமாக அமையும். யாரெல்லாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் முன்வினை தீர்ப்பதற்காகவே பிறந்துள்ளார்கள். அதாவது முன்ஜென்ம வினையை, அந்த வினைக்கு உண்டான தண்டனை அனுபவித்து அடுத்த ஜென்மத்தில் அது பியூரிஃபை ஆகுவதற்காக இறைவன் அவ்வளோ கஷ்ட துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். சாட்டா புரியிறமாய் சொல்லணும் என்றால், சுட்டெரிக்கும் வெயிலில் பாலைவனத்தில் ஒருவனை தன்னந்தனியாக விட்டுவிட்டால் அவன் எப்படி அல்லல் படுவானோ, அதே போல் விருச்சகத்தில் பிறந்த 95% பேர்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஐயா, நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல, எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இந்த பிறவியே எனக்கு வேண்டாம் என்று மனவேதனை புழுங்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அனைவரும் ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனா பிறந்த அத்தனை பேரும் இந்த உடலை மட்டும் பற்றி தான் கவலைப்படுகிறோம் தவிர, இந்த உடலுக்குள் ஒரு உயிர் இருப்பதை எல்லோரும் மறந்து விடுகிறோம். ஏற்கனவே பல பதிவுகளில் ராசினா என்ன, லக்னம்னா என்ன என்று விரிவாக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு அந்த விஷயம் தெரியாதல்லவா. லக்னம் என்பது நம் உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவாகும். இந்த வாழும் காலத்தில் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் விருச்சகத்தில் பிறந்தவர்களை படாத பாடுபடுத்தி ஒன்று சிறு வயதிலே ஞானம் பெற வேண்டும், அல்லது வயது முதிர்ந்த காலத்திலாவது ஞானம் பெற்று வாழ்க்கை என்றால் வாழ்க்கையோட சுவாரஸ்யங்கள் என்னவென்று சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் விருச்சகத்தில் இருப்பவரை இறைவன் ஏற்றுக்கொள்வான். விருச்சகத்தில் பிறப்பதற்கு பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று ஏற்கனவே பல பதிவுகளில் நாம் சொல்லியிருக்கோம். சிலர் விருச்சகத்தில் பிறப்பது சாபம் என்று சொல்லியிருக்கார்கள். இப்ப சாபமா அல்லது புண்ணியமா என்று இந்த வீடியோ இறுதியில் நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக 12 ராசி கட்டங்கள். இந்த 12 ராசி கட்டங்களில் 8வது ராசியான விருச்சக ராசி. 8 என்றாலே ஒருவருடைய ஆயுள் ஸ்தானம். லக்னம் என்பது நம் உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவாகும். இந்த வாழும் காலத்தில் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் விருச்சகத்தில் பிறந்தவர்களை படாத பாடுபடுத்தி ஒன்று சிறு வயதிலே ஞானம் பெற வேண்டும், அல்லது வயது முதிர்ந்த காலத்திலாவது ஞானம் பெற்று வாழ்க்கை என்றால் வாழ்க்கையோட சுவாரஸ்யங்கள் என்னவென்று சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் விருச்சகத்தில் இருப்பவரை இறைவன் ஏற்றுக்கொள்வான். விருச்சகத்தில் பிறப்பதற்கு பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று ஏற்கனவே பல பதிவுகளில் நாம் சொல்லியிருக்கோம். சிலர் விருச்சகத்தில் பிறப்பது சாபம் என்று சொல்லியிருக்கார்கள். இப்ப சாபமா அல்லது புண்ணியமா என்று இந்த வீடியோ இறுதியில் நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக 12 ராசி கட்டங்கள். இந்த 12 ராசி கட்டங்களில் 8வது ராசியான விருச்சக ராசி. 8 என்றாலே ஒருவருடைய ஆயுள் ஸ்தானம். கண்டம், அதிர்ஷ்டம், திடீர் விபத்துக்கள், திடீரென்று பணக்காரன், திடீரென்று ஏழை, இப்படி திடீர் என்று நடப்பது பூராம் இந்த 8ஆம் இடத்தில் தான் நடக்கும். இந்த 8ஐ எடுத்துக்கொண்டோம் என்றால் டபுள் 0 ஆகும். இந்த டபுள் 0வை ஒன்று மேல் ஒன்று வைத்தால் அது ஹீரோ போல் ஒரு 8ஆம் நம்பராக நிற்கும். இதிலிருந்து நீங்கள் என்ன பாடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 0வும் ஒரு நாள் ஹீரோ தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த 0 இருக்கும் இடத்தை வைத்து தான் அதனுடைய மதிப்பு கூடும். அதே போல் முன் ஜென்மத்தில் மற்ற ராசிகளில் பிறந்து மனிதன் மதிக்காமல், சக மனிதர்களை மதிக்காமல் அவர்களை துன்புறுத்தி அவர்களிடம் சாபம் பெற்றுக்கொண்டு, இன்னும் விரிவாக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த விருச்சிக ராசி பிறப்பே சாப ராசி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. அதற்கு காரணம் என்னவென்றால், முன் ஜென்மத்தில் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை கொடுப்பதற்காகவே பிறக்கப்பட்டதுதான் விருச்சிக ராசி என்று இயற்கை ஜோதிடம் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது. அப்படி என்றால் இதில் எப்படி பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுதான் மிகப்பெரிய ஹைலைட். பொதுவாக நம்மளுடைய கழிவுகளை நாம் சாக்கடையில் தண்ணீராக்கிறது சாக்கடையில் விடுவோம். சில கழிவுகளை குப்பையில் கொட்டுவோம். அதிலும் மக்கிற குப்பை இருக்குது, மக்காத குப்பை என்றெல்லாம் இருக்கிறது. எதிலுமே ஒரு தனித்தன்மை இருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அப்படி சேர்க்கப்பட்ட குப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தில் சேர்ப்போம் அல்லவா. அதே போல சாக்கடையை தூர்வாரி போடும் போது கொஞ்சம் துர்நாற்றம் அடிக்கத்தான் செய்யும். அதையும் உலர்ந்த பிறகு அள்ளி கொண்டு போய் அதையும் குப்பையோட குப்பையாக சேர்த்து விடுவார்கள். இப்படி அதை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வேணும் அல்லவா. குப்பைகள் கொட்டும் ஒரு இடம் இருந்தால் அதை ஒரு நேரம் சுத்தப்படுத்த ஒரு வாய்ப்பு வேண்டும் அல்லவா. அதே போல் நம் முன்ஜென்ம வினைக குப்பைகளை இந்த விருச்சகத்தில் கொட்டி இறைவன் அதை
உலரவிட்டு அதை அள்ளிச் செல்வானா அல்லது அடுத்த ஜென்மத்தில் தொடர்வானா என்று சோதிக்கவே இந்த விருச்சிக ராசியில் பிறக்க வைக்கிறான் என்பதை எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை வைத்து உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் சொல்லலாம். எந்த கோணங்களில் சொன்னாலும் அதை புரிந்து கொள்வதின் கோணங்களில் தான் இருக்கிறது அந்த விஷயத்தோட தனித்தன்மை. ஒரு ஸ்கூல்ல 30 பிள்ளைகள் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் டீச்சர் அவர் எடுக்கும் பாடத்தை ஒரு சில குழந்தைகள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு சில குழந்தைகள் கவனிக்க கூட மாட்டாங்க, ஒரு சில குழந்தைகள் அந்த சொல்லவே தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனால தான் ஃபெயில் அண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அனைவரும் சரியாக புரிந்து கொண்டால் அனைவரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகிவிடுவார்கள் அல்லவா? அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்திறமை கொண்டு புரிந்து கொள்ளுதலில் இருந்தால் அரியர் என்ற கான்செப்டே இல்லாமல் ஆகிவிடும். சிலர் அரியராகவே வைத்து காலத்தை முடித்து விடுவார்கள். சிலர் அந்த அரியரை எழுதி 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 முடிப்பதற்குள் பாதி வயசு முடிந்துவிடும். படிக்கும் போதே தானும் படித்து மற்றவர்களுக்கும் அதை புரிய வைத்து இன்னும் எக்ஸெட்ரா படிப்பு என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் படித்து ஒரு ஆய்வாளராக வந்து விடுவார்கள். இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்றால் அவரவர் பிறக்கும் கிரக நிலையை வைத்தும் அவரவர் அமையும் அந்த திருநாமத்தை வைத்தும் அவரவர்களுக்கு பிறப்புக்கு சமமான மறுபிறப்பு ஒன்று இருக்கிறது. அந்த பிறப்பு தான் திருமண நாட்கள். அதையும் பல வீடியோக்களில் நமக்கு தெரிந்தவரை எடுத்து உரைத்திருக்கிறோம். ஆனால் என்னதான் எடுத்து உரைத்தாலும் நடைமுறையில் வேற மாதிரி இருக்கும் போது திடீரென்று ஒரு விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னால் அது காலப்போக்கில் தான் மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் டக்கென்று புரிந்து விட்டால் சோதனையே கிடையாது, சோதனை இல்லை என்றால் சாதனை கிடையாது. ஒரு பிரச்சனை இருந்தால் தான் ஒரு அர்ச்சனை நடக்கும் என்பார்கள். அதுபோல் இறைவன் படைப்பில் அனைத்துமே ரகசியமாகவே அமைந்துவிட்டது. பல ரகசியங்களை மறைத்து வைத்து விட்டார்கள். அதில் ஒரு ரகசிய கலை தான் இந்த ஜோதிடக்கலை. ஜோதிடக்கலையால் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருவன் இப்படித்தான் இருப்பான், இதைத்தான் செய்வான், இப்படித்தான் மடிவான் என்று தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்க முடியும். ஆனால் அது அவர்கள் திறமையை கொண்டு இந்த ஜோதிடக்கலையை கற்றுக்கொள்வதை கொண்டு அது அமையும். எல்லோருக்குமே எல்லாமே தெரியுமா என்றால் கண்டிப்பா தெரியாது. ஒன்று தெரிந்தால் இன்னொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். நாம் எவ்வளவுதான் கற்றாலும் கற்றது கையளவு கல்லாத உலகளவு என்பது போல் எவ்வளவோ மர்மமான விஷயங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதில் ஒரு மர்மமான விஷயம்தான் இந்த விருச்சிக ராசி. மறைவு ஸ்தானங்களிலேயே பொதுவாக 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், அதிலும் 8ஆம் இடம் என்பது மிக கருகருன்னு கும்மு இருட்டு என்று சொல்லலாம். ஒரு கருகருன்னு இருட்டுக்குள்ளற ஒரு தீக்குச்சி ஒளி கிடைப்பது போல் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அவர்கள் செய்யும் நன்மை அடுத்த பிறப்புக்கு அந்த தீக்குச்சி வெளிச்சம் போல் கிடைக்கும். ஆனால் அதை புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வருவதற்குள் பல ஆண்டுகள் ஆகிவிடும், வயோதிகமே ஆகிவிடும். சிலர் அதை தெரிந்து கொள்ளாமையே மரணித்து விடுவார்கள். அப்படி உள்ளவர்கள் மீண்டும் விருச்சிக ராசி லக்னத்தில் பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஆழமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விருச்சிகத்தில் பிறந்ததே மனித சமுதாயத்தை வாழ வைப்பதற்காகத்தான். சிலர் ஆட்சியை கைப்பற்றி ஓரின சேர்க்கை போல் தன் இன மதத்துக்காக மட்டும் அவர்கள் வாழ்ந்து மற்ற மதத்தை மதிக்காமல் தான் என்ற கர்வத்தில் தன்னை சார்ந்தவர்களை மட்டும் வாழ வைத்து இறந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் அடுத்த பிறவியில் அடி பாதாளத்துக்கு தள்ளப்படுவார்கள். ஒரு பெருக்கான் அகல பாதாள சாக்கடையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரி பெருக்கான் எலி போல வாழ வைத்து விடுவான் இறைவன். பொதுவாக எந்த ராசியில் பிறந்தாலும் சக மனிதர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பது அனைத்து மகான்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் பிறக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய உடல் சுகத்துக்காக தன்னை சார்ந்தவர்களுக்காக பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மீண்டும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்க வைத்து யாருக்கெல்லாம் நீங்கள் துரோகம் செய்தீர்களோ அவர்களெல்லாம் அடுத்த பிறவியில் கடன்காரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் பிறந்து உங்களை துன்புறுத்துவார்கள் என்பது நிசப்தமான உண்மை.
இந்த உண்மையை எடுத்து உரைப்பதில் இயற்கை ஜோதிடம் பெருமிதம் கொள்கிறது. ஏனென்றால் ஒரு ஆய்வு என்பது மிக தீர்க்கமாக இருக்க வேண்டும். அதனால்தான் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ராசியையும் நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதில் விருச்சிக ராசிக்கு இன்னும் அதிக கூடுதலாக நாம் ஆய்வு செய்துள்ளோம். இந்த ஆய்வாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வெறும் காற்றோடு காற்றாக போகாமல் உங்கள் செவிகளில் விழுந்து நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பாடுகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களால் முடிந்த ஒரு சில நன்மைகளை செய்யுங்கள். நம்ம ஆய்வின்படி எத்தனையோ விருச்சிக ராசிகளை சந்தித்திருக்கிறோம். உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது, எல்லாம் இழந்து விட்டேன் என்றெல்லாம் கதறுகிறார்கள். அதற்கு காரணம் முன்ஜென்ம வினைதான் என்று ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது இயற்கை ஜோதிடம். அதனால் வாழும் காலத்தில் அனைத்து ராசினரும் ஒருவருக்கொருவர் அன்போடு புரிதலோடு நடந்து கொள்வோம். அப்படி நடந்து கொண்டோம் என்றால் அப்பொழுது விருச்சிக ராசியில் பிறக்க மாட்டார்களா என்று கேட்கலாம். நிச்சயமாக 12 ராசி கட்டத்தில் 8ஆம் ராசியா பிறந்தே தீர்வார்கள். ஆனால் யானக்காரகனான கேது பகவான் முன் ஜென்மத்தில் உன்னதம் செய்த நபர்களுக்கு அதே விருச்சிகத்தில் பிறக்க வைத்து மிகப்பெரிய யானியாகவும் மிகப்பெரிய மகானாகவும் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகவும் அவர்களை உருவாக்குவான் இறைவன். அதே போல் யாரெல்லாம் விருச்சிக ராசியை பகைத்துக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் விருச்சிக ராசிக்கு துரோகம் செய்கிறார்களோ அவர்களும் மீண்டும் விருச்சிக ராசியில் பிறப்பார்கள். இது என்னடா புது கதையா இருக்கு என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். விருச்சகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. விருச்சம் என்ற சொல்லே ஒரு குடை, ஒரு காத்தல். இந்த காத்தல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அனைவரையும் தன் குடைக்குள் அமர வைக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான காத்தல். விருச்சகத்தில் பிறந்தவர்கள் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இறை அன்போடு யாரெல்லாம் செயல்படுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். ஒரு துணி துவைக்கும் போது அந்த துணி அடிவாங்கும் அல்லது வாஷிங் மிஷினில் போட்டு உருண்டு பிறண்டு கசங்கும். ஆனால் அதனுடைய அழுக்கெல்லாம் வெளியே போய் வெண்மையாக வெளிவரும். அதே போலத்தான் விருச்சகத்தில் பிறந்தவர்களெல்லாம் பெருமிதம் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பிறப்பு உங்களுடைய அழுக்கை நீக்கி நீங்கள் தூய்மைப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனின் நோக்கம். அந்த நோக்கத்தை கண்டுபிடித்ததுதான் இந்த இயற்கை ஜோதிடத்தின் ஆக்கம். இன்னும் இதை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய சொல்ல இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம பதிவை பார்த்து வாருங்கள். விருச்சிக ராசிக்காரங்கள் மட்டும் இந்த பதிவை பார்த்தால் பத்தாது, மற்றவர்களும் பார்க்க வேண்டும். கொஞ்சம் ஷேர் செய்யுங்கள் என சொல்லி அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.